ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி சீஸி கார்லிக் பிரெட் வீட்டிலே செய்யலாம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து மைதா மாவு வந்து உப்பு போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி டவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 hour நம்ம வைக்கலாம். பிறகு வந்து கார்லிக் வந்து ஒரு 2-3 பீசஸ் எடுத்து நம்ம நல்லா இடித்து வச்சுக்கலாம். நம்ம அவனில் தான் பேக் பண்ண போகிறோம் இந்த சீஸி கார்லிக் பிரெட். அதனால் நம்ம அவனில் வைக்கிற தட்டு எடுத்துக்கலாம். அதில் சிறிதளவு நம்ம நெய்யை விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுட்டு இந்த டவ்வை வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம். நல்லா ரவுண்டாக கையிலையே நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த டிசைனில் கூட நீங்கள் அந்த கார்லிக் வச்சு எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் இடித்து வச்சுருக்கிற கார்லிக் வந்து இதில் போட்டுக்கிறேன். பிறகு இதில் நான் அமுல் பட்டர் அதுவும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கூடுதலாக போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாருங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பிறகு ஆரிகானோ கூட நான் இதில் சேர்த்துருக்கேன். அது நல்ல டேஸ்ட்டும் சுவையும் கொடுக்கும். இந்த மாதிரி அதில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பிறகு இதில் நான் சீஸ் வந்து நல்லா துருவி அதில் போட்டுக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தவாவில் கூட இது செஞ்சு எடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் சீஸ் போட்டுட்டேன். அதே மாதிரி மாவை தட்டி இன்னொரு ரவுண்ட் பால் எடுத்து இந்த மாதிரி அதே மாதிரி போட்டு நான் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைடில் ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து சிறிதளவு நம்ம பட்டரை போட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறேன் நான் டிசைனுக்காக. உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் மேலே. இல்லைன்னா நீங்கள் இது ஃபோல்டு பண்ணி கூட நீங்கள் உள்ளே இந்த ஸ்டஃப் வச்சு நீங்கள் பேக் பண்ணலாம். இல்லைன்னா தவாவில் கூட வச்சு எடுக்கலாம். நான் மேலே வந்து பட்டர் தேய்ச்சிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ அது அப்படியே எடுத்து நான் அவனில் வச்சிடலேன். அவ்வளோதான், முடிஞ்சு. ஜஸ்ட் 10 minutes எடுத்து நான் வெளியில் எடுத்துருக்கேன். பாருங்கள், சுவையான டேஸ்டியான சீஸி கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு.